Hi students, இந்த வீடியோவில் நம்ம 12th Computer Science Chapter 1 Functionsல இம்பார்ட்டான ப்ரோக்ராம் கொஷின்ஸ் ஓகே உங்கள் புக்கில் இருக்க ப்ரோக்ராம் கொஷின்ஸை அதை ஈஸியாக எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் கொஷின்ஸ்னோடனே நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. நம்ம அதோட சின்ன சின்ன சிம்பிள் டிப்ஸ் எப்படி அதை அட்டன் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் கொஷின்ஸ் பார்க்கலாம். பார்ட் 2ல் பாருங்கள். தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் த இன்ஃபரன்ஸ் யூ கெட் ஃப்ரம் எக்ஸ் கோலன் இஸ் ஈக்குவல் டு 78. இந்த எக்ஸ் கோலன் இஸ் ஈக்குவல் டு 78 நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் எழுதினாலே இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இது கூடவே நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க் வேணும் அப்படின்னா த வேல்யூ 78 இஸ் பவுண்ட் டு த வேரியபிள் எக்ஸ். The value 78 is bound to the variable x அப்படின்னு எழுதினா போதும், அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்த உடனே எக்ஸ் கோலன் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் 78 இதை எழுதி அது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. இது எழுதினாலே ஒரு மார்க்கு. இன்னொரு மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா the value 78 is bound to the variable x. ஸோ இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், the value 78 is bound to the variable x. இப்படின்னு எழுதுனா போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதுக்கு ஒரு மார்க்கு, இந்த லைனுக்கு ஒரு மார்க்கு. ஓகே, ஸோ அடுத்து 5th கொஷின் பாருங்கள். which of the following is a normal function definition and which is a recursive function? உங்களுக்கு 3 கொஷின் கொடுத்துட்டாங்க. இந்த 3 கொஷினில் எதெல்லாம் வந்து நார்மல் ஃபங்க்ஷன், எதெல்லாம் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிட் ஆஃப் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பாருங்கள். எப்பயுமே இதில் ஒரு க்ளூ வந்து பார்த்தா முன்னாடியே புக்கில் நீங்கள் கூட எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ரைட். இதை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் எப்பயுமே ஈஸியாக இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். லெட்டுன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது நார்மல் ஃபங்க்ஷன். லெட் ரெக் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். வெறும் ரெக் மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, வெறும் லெட்டு மட்டும் இருந்துச்சுன்னா நார்மல் ஃபங்க்ஷன். ரெக்குக்கு முன்னாடி என்ன இருக்கணும், லெட்டு ரெக் ரெண்டும் சேர்ந்து இருந்ததுனா தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், ஈஸியாக உங்களால் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லெட்டு ரெக் இந்த கோடிங்கில் என்ன சம்மு எக்ஸ் ஒய் கோலன் ரிட்டன் எக்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன அந்த கீவேர்டு இருக்கான்னு பாருங்கள். என்ன இருக்குது, லெட் இருக்குது. சரி, லெட்டு மட்டும் இருக்கா, இல்லை, பக்கத்தில் ஆர்இசி இருக்குது. அப்போ லெட்டு ஆர்இசி ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா என்னென்னு சொன்னேன், லெட்டு ஆர்இசி ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ரொம்ப ஈஸியாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். லெட்டு ரெக் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லெட் இருக்குது, பக்கத்தில் ஆர்இசி இருக்கான்னு செக் பண்ணணும். வெறும் லெட்டை பார்த்த உடனே அது நார்மல் ஃபங்க்ஷன் எழுதிடக்கூடாது. ஓகே, லெட் இருக்குது, பக்கத்தில் ஆர்இசி இல்லை, அதுக்கு பதிலாக ஃபங்க்ஷனோட பேர் இருக்குது. சரி, ஓகே, வெறும் லெட்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ வெறும் லெட்டு மட்டும் இருந்துச்சுன்னா என்ன எழுத சொல்லியிருக்கேன், நார்மல் ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருக்கேன். அப்போ வெறும் லெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே, கம்மிங் டு த தேர்ட் கொஸ்டின். என்ன இருக்குது, லெட் இருக்குது. சரி, ஓகே, லெட் இருந்தால் அப்படியே எடுத்து எழுதிடலாமா? நோ, யூ ஹேவ் டு செக் வெதர் இட் ஹேவ் ஆர்இசி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்இசி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆமாம், இருக்குது. லெட்டு ஆர்இசி ரெண்டும் சேர்ந்து இருக்குது. ஓகே, ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா பக்கத்தில் என்ன இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே, லெட்டு ரெக் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய தடவை கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆன கொஸ்டின் இது. ஓகே, ஸோ கம்மிங் டு த 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை இன் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். அங்கே ஒரு பிட் ஆஃப் கோட் கொடுத்துட்டாங்க. லெட் ஆர்இசி ஜிசிடி ஏ பி கோலன் இஸ் ஈக்குவல் டு இஃப் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தேன் ஜிசிடி பி ஏ மாட் பி எல்ஸ் ரிட்டன் ஏ. ஸோ இதில் அவங்க ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 கொஷின்ஸ். இந்த 5 கொஷின்ஸ்க்கு இந்த கோடிங்கை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இந்த கொஷின்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு விடவே விடாதீங்க. ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனோட சின்டாக்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனோட சின்டாக்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனோட சின்டாக்ஸ். ஓகே, லெட்டு
லெட்டுன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது கீவேர்ட் ஆஃப் த நார்மல் ஃபங்க்ஷன். பக்கத்தில் REC இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஃபங்க்ஷன் நேமு. ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பேராமீட்டர்ஸ். ஓகே, கோலன் ஈக்குவல்ன்றது மேப்பிங்கு, அதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸ்பிரஷனு. ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓரளவுக்கு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். லெட்டு ரெக்குன்னு தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் என்ன இருக்குதோ அதுதான் வந்து ஃபங்க்ஷனோட பேர், அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அது பேராமீட்டர். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. லெட்டு ரெக்கு, இந்த லெட்டு ரெக்கு தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இருக்கிறது பேர் தான் ஃபங்க்ஷன் நேம். அப்போ இங்கே ஃபங்க்ஷன் பேர் என்ன இருக்குது, GCD, அதுதான் ஃபர்ஸ்டோட ஆன்சர், GCD. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை தட் ஸ்டேட்மெண்ட் விச் டெல் இட் இஸ் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, லெட்டு ரெக்கு இருந்துச்சுன்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த லைன் அப்படியே எழுதணும். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேராமீட்டர்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, லெட்டு ரெக்கு ஃபங்க்ஷனோட பேர். ஓகே, ஏன்னா இது என்ன சொல்கிறோம், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், இது ரிகர்சிவ், இது ஃபங்க்ஷனோட பேர். ஓகே, அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டு ரெக்கு GCD இதை எழுதணும் அப்படின்னா தட் இஸ் த செகண்ட் ஆன்சர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டோட ஆன்சர், லெட்டு ரெக்கு GCD. வெறும் GCD மட்டும்ன்றது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். கம்மிங் டு த தேர்ட் கொஸ்டின், நேம் ஆஃப் த ஆர்குமெண்ட் வேரியபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எதெல்லாம் கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன், லெட்டு ரெக்கு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷனோட பேர், பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ், ஐ மீன் வேரியபிள்ஸ். ஓகே, இங்கே வேரியபிள் என்ன, AB, ஏவும் பியும் தான் வேரியபிள், அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆர்குமெண்ட் வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்குமெண்ட் வேரியபிள் என்ன அப்படின்னா ஏவும் பியும் தான் ஆர்குமெண்ட் வேரியபிள். ஓகே, கம்மிங் டு த ஃபோர்த் கொஸ்டின், த ஸ்டேட்மெண்ட் விச் இன்வோக்ஸ் த ஃபங்க்ஷன் ரிகர்சிவ்லி. ஃபஸ்ட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன, எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் விச் கால் இட் செல்ஃப். ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்குதுன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகே, எஸ், இதில் பாருங்கள் லெட்டு ரெக்கு GCDன்றது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது எங்கே தன்னைத்தானே கால் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கால் பண்ணுது பாருங்க, GCD B bracket A mod B closing bracket. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் தன்னைத்தானே இந்த இடத்துல தான் கால் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். இதான் வந்து ஃபோர்த்தோட ஆன்சர், GCD B A mod B. ஓகே, இது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் GCD, இது தன்னைத்தானே எங்கே கால் பண்ணுது, இங்கே கால் பண்ணுது. ஓகே, அந்த கால் பண்ணுற இடம் எங்கேருந்து தான் கேட்குறாங்க, அதை தான் எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதுகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிஃப்த் கொஸ்டின், த ஸ்டேட்மெண்ட் விச் டெர்மினேட்ஸ் அ ரிகர்ஷன். ரிகர்ஷன் எங்கே முடியுதுன்னு கேட்குறாங்க. எங்கே முடியுது அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் தான் முடியும். ஓகே, ஸோ எல்ஸில் தான் முடியும். ஸோ அந்த எல்ஸில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் A. ஓகே, எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோம், ரிட்டன் A. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தோட ஆன்சர், ரிட்டன் A. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஃபங்க்ஷனோட பேர் லெட்டு ரெக்குக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதான் ஃபங்க்ஷனோட பேர். செகண்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் விச் டெல் த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இதில் எது நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுது, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி லெட்டு ரெக்கு இருக்கு இல்லைங்களா, எஸ். ஸோ லெட்டு ரெக்கு GCD இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுது இது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லி. ஓகே, அதுக்கப்புறம் இதில் இருக்கிற வேரியபிள்ஸ் என்னென்னு கேட்குறாங்க, ஏவும் பியும் தான் வேரியபிள், அதான் தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த்தில் வந்து இது எப்படி நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லணும், இந்த ஸ்டேட்மெண்ட் விச் இன்வோக்ஸ் த ஃபங்க்ஷன் ரிகர்சிவ்லி. இதில் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தன்னைத்தானே கால் பண்ணிக்கிற இடம் தோ இருக்குது பாருங்கள், GCDன்ற பேர்லேயே இருக்குது பாருங்கள், GCD B. தன்னைத்தானே கால் பண்ண தன்னோட பேரில் வச்சு கால் பண்ணிக்கும், GCD B A mod B. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே முடியுதுன்னு கேட்குறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் விச் டெர்மினேட்ஸ் அ ரிகர்ஷன். ரிகர்ஷன் எங்கே முடியுதுன்னா எல்ஸ் பார்ட்டில் தான் முடியும். ஓகே, ஸோ அந்த இடத்துல எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குது, ரிட்டன் ஏன்னு இருக்குது, அதை எடுத்து எழுதுறீங்க. ஓகே, ஸோ ஈஸியாக 5 மார்க், ஒரு கொஷனுக்கு 1 மார்க்குன்னு ஈஸியாக 5 மார்க்கு இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். பட் எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த 5 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிக்க முடியும். ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா do subscribe my channel and press the bell icon to get the notification. Thank you.